ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ மீட்டர் கட்டணம் இது வந்து பார்த்தீங்கன்னா 2013 கடைசியா ஆட்டோவுடைய மீட்டர் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்தா டீசல், பெட்ரோல் விலைன்னு ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்தது. ஆனா இதுவரைக்கும் ஆட்டோவுடைய கட்டணம் வந்து மாற்றி அமைக்கப்படல. இது ரொம்ப நாளாவே ஒரு பிரச்சனையா இருந்தது. ஸோ ஆட்டோ ஓட்டுநர்கள், ஆட்டோ தொழிற்சங்கங்கள் நிறைய போராட்டம் பண்ணாங்க, நிறைய கோரிக்கை வச்சாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆட்சியிலும் நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசு ஆரம்பிச்சதுக்கப்புறம் நேத்து ஜூலை 9ஆம் தேதி மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கலந்துரையாடல், அதாவது ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியிருந்தாரு. அதில வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, பொதுமக்கள் அந்த ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஆட்டோ தொழிற்சங்கங்கள், ஓட்டுநர் தொழிற்சங்கங்கள் எல்லாமே கலந்துக்கிட்டு, ஸோ இது ஆட்டோ ரிக்ஷாவுடைய கட்டண நிர்ணயம் பற்றி கலந்துரையாடினாங்க. ஸோ அதில் என்ன முடிவெடுத்திருக்கு அப்படிங்கிறத அவர் நேற்று சொல்லியிருந்தார். ஸோ இது மாதிரி பொதுமக்கள்கிட்டையும் ஆட்டோ ரிக்ஷாக்கிட்டையும் நாங்கள் பேசியிருந்தோம். ஸோ எப்படி இந்த கட்டணத்தை மாற்றி அமைக்கலாம், எவ்வளோ கொடுக்கலாம், மினிமம் கட்டணம் எவ்வளோ வைக்கலாம், ஸோ கிலோமீட்டருக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கலந்துரையாடலில் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர்கிட்ட சொல்லி அவருடைய ஒப்புதலோட இது வந்து அறிவிக்க போகிறோம். ஸோ கூடிய விரைவில் இது வந்து அமலுக்கு வரப்போகுது. நாங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லி அவருடைய ஒப்புதலோட இதை நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் கலந்து பேசியிருக்கிறதாகவும், அதுவும் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறதாகவும், அதுவும் முதலமைச்சர்கிட்ட விரிவாக பேசி முடிவெடுத்து வெளியிட அரசு அரசு வெளியிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஓட்டுநர்கள் மத்தியில் ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. ஏன்னா ரொம்ப வருஷமாக இதற்கான கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கடந்த 2013க்கு அப்புறம் இப்போ தான் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது.